ஹாய், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் டீச்சிங் பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். பொதுவாக அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் டீச்சிங் அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு டீச்சிங் ப்ராசஸோட மெயின் ஃபோக்கஸ், குறிக்கோள் என்னவாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறது தான் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் டீச்சிங். ஸோ இந்த அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் டீச்சிங்கிறது என்னென்ன அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். பொதுவாக டீச்சிங் ப்ராசஸ்ங்கிறது ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு நாலேஜை அக்வயர் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ நாலேஜை அக்வயர் பண்ணதுக்கப்புறம் அந்த அக்வயர் பண்ண நாலேஜை ரெஃப்ரெஷ் பண்ணுறது மாதிரியாகவும், அதுக்கப்புறம் ரியல் லைஃப்பில் அதை அப்கிரேட் பண்ணுற மாதிரியாகவும் இந்த டீச்சிங் ப்ராசஸ் அமையணும். நெக்ஸ்ட், இந்த டீச்சிங் ப்ராசஸ் மூலியமாக ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு விஷயத்தை பற்றி நல்லா புரிஞ்சுக்கிட்டு அந்த விஷயத்தை ரியல் லைஃப்பில் அப்ளை பண்ணி அது மூலியமாக ஒரு புதுசான ஒரு விஷயத்தை க்ரியேட் பண்ணுற மாதிரியாகவும் இந்த டீச்சிங் ப்ராசஸ் அமையணும். நெக்ஸ்ட்டு, இந்த டீச்சிங் ப்ராசஸ் ஜென்ரலாகவே ஒரு ஸ்டூடெண்ட்டை ரியல் லைஃப் சொசைட்டியில் ஒரு ஆக்டிவ் மெம்பராக ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இந்த டீச்சிங் ப்ராசஸ் இருக்கணும். நெக்ஸ்ட், இந்த டீச்சிங் ப்ராசஸ் ஜென்ரலாகவே ஒரு ஸ்டூடெண்ட்டை பெஸ்ட் திங்கராக க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கணும். அதே மாதிரி இந்த டீச்சிங் ப்ராசஸ் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு புதுசான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கற மாதிரியான நாலேஜை இந்த டீச்சிங் ப்ராசஸ் கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு, இந்த டீச்சிங் ப்ராசஸ்ங்கிறது ஜென்ரலாகவே ஒரு ஸ்டூடெண்ட் எந்த ஃபீல்டில் விருப்பப்படுறாங்களோ அந்த ஃபீல்டில் அவங்களுக்கு என்ன தேவையான விஷயங்களை சேஞ்ச் பண்ணி கொடுக்கணுமோ அந்த விஷயங்கள்லாம் கொடுக்குற மாதிரியாக இந்த டீச்சிங் ப்ராசஸ் அமையணும். அதே மாதிரி நாலேஜை பற்றி மட்டும் இல்லாமல் அவரோட ஸ்டூடெண்ட்டோட இன்டர்னல் ஆட்டிடியூட், அதாவது பிஹேவியர், வேல்யூஸ், கண்டக்ட், அதாவது நன்னடத்தை, ஒழுக்கம், இது சார்ந்த விஷயங்களையும் மேம்படுத்துகிற மாதிரி இந்த டீச்சிங் ப்ராசஸ் இருக்கணும். நெக்ஸ்ட்டு, இந்த டீச்சிங் ப்ராசஸ்ங்கிறது ஒரு ஸ்டூடெண்ட்டோட லைஃப்பில் ஒரு கம்ப்ளீட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அல்லது ஒரு குட் டிரான்ஸ்ஃபர்மேஷனாக இருக்கணும். அதாவது ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை உருவாக்குற மாதிரியாக இந்த டீச்சிங் ப்ராசஸ் அமையணும். அதே மாதிரி இந்த டீச்சிங் ப்ராசஸ்ங்கிறது ஒரு விஷயத்தை கற்றுக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்டூடெண்ட்டோட கெப்பாசிட்டியை ஒரு டெசிஷன் மேக்கிங்காக க்ரியேட் பண்ணுற மாதிரியும் இந்த டீச்சிங் ப்ராசஸ் இருக்கணும். அதாவது நாலேஜை டெவலப் பண்ணி அது மூலியமாக ஒரு டெசிஷனை அவராக ஓனாக எடுக்கிற மாதிரியாக இந்த டீச்சிங் ப்ராசஸ் அமையணும். நெக்ஸ்ட்டு, இந்த டீச்சிங் ப்ராசஸ்ங்கிறது ஜென்ரலாகவே இட் இன்டகிரேட்டட் அட் த எண்ட் ஆஃப் த இன்ஸ்ட்ரக்ஷன். அதாவது ஒரு ப்ரோக்ராம், அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் செமஸ்டர் எக்ஸாம்னு கன்சிடர் பண்ணோம்னா 90 days முடிஞ்சதுக்கப்புறம் அவர் படித்த அந்த டோட்டல் விஷயத்தையும் கம்ப்ளீட்டாக ஒருங்கிணைக்கிற மாதிரியான ஒரு ப்ராசஸை இந்த டீச்சிங் ப்ராசஸ் இருக்கணும். நெக்ஸ்ட்டு, இந்த டீச்சிங் ப்ராசஸ்ங்கிறது ஜென்ரலாக ஒரு நாலேஜ் ரிலேட்டட் அந்த மாதிரியான ஃபைண்டிங்ஸ் மட்டும் இல்லாமல் ஒரு லேர்னிங் ஸ்கில்ஸு அல்லது ஒரு ரைட்டிங் ஸ்கில்ஸ், இந்த மாதிரியான ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுற மாதிரியாகவும் இந்த டீச்சிங் ப்ராசஸ் இருக்கணும். நெக்ஸ்ட்டு, இந்த டீச்சிங் ப்ராசஸ்ங்கிறது ஜென்ரலாகவே ஒரு கான்செப்சுவல்ங்கிறது ஒரு பொது கருத்து சார்ந்த விஷயங்கள். ஸோ பொது கருத்து உள்ள விஷயங்களோ அல்லது இன்டெலெக்சுவலுங்கிறது அறிவு சார்ந்த விஷயங்கள். ஸோ அறிவு சார்ந்த விஷயங்கள் அண்ட் ஸ்பெசிஃபிக் சப்ஜெக்ட் ஸ்கில்ஸ், ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்டோட ஸ்கில்ஸ் பற்றி இந்த மாதிரியான கம்ப்ளீட்டாக பொது கருத்துக்கள், அறிவு சார்ந்த விஷயங்கள் அல்லது ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்டில் உள்ள ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுறது, இந்த மாதிரியான டெவலப்மெண்ட்டுக்கு இந்த டீச்சிங் ப்ராசஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு, இந்த டீச்சிங் ப்ராசஸ் ஒரு ரியல் லைஃப் வேர்ல்டுக்கு ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு கான்ஃபிடென்ட்டை கொடுக்குற மாதிரி, பிலீஃப் சிஸ்டமை க்ரியேட் பண்ணுற மாதிரியும் இந்த டீச்சிங் ப்ராசஸ் இருக்கணும். நெக்ஸ்ட்டு, நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு இன்டர்னல் ஆட்டிடியூட், அதாவது நம்மளோட வேல்யூஸ், கண்டக்ட், பிஹேவியர்ஸ், இதை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டெவலப் பண்ணுற மாதிரி இந்த டீச்சிங் ப்ராசஸ் இருக்கணும். நெக்ஸ்ட்டு, இப்போ நம்ம பார்த்த இந்த எல்லா அப்ஜெக்டிவ்ஸுமே ஜென்ரல் அப்ஜெக்டிவ்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஜென்ரல் அப்ஜெக்டிவ்ஸோட மெயின் ஃபோக்கஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் அட் த எண்ட் ஆஃப் த இன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அல்லது ஒரு ப்ரோக்ராம் முடிஞ்சதுக்கப்புறம், அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு செமஸ்டர் எக்ஸாமோ இல்லை ஒரு கம்ப்ளீட் ஒரு அகாடமிக் இயரோ முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ஸ்டூடெண்ட்ஸ்னால் என்ன செய்ய முடியுது, என்னென்ன விஷயங்கள்லாம் கற்றுக்கிட்டாங்க அப்படிங்கிறத பற்றி தான் இந்த ஜென்ரல் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் டீச்சிங்கிறது இருக்கும். நெக்ஸ்ட்டு, ஜென்ரலாக ஒரு லேர்னிங் அவுட்கம்மை, அதாவது இன்ஸ்ட்ரக்ஷன் மூலியமாக அந்த லேர்னிங் அவுட்கம்மை நம்ம ஃபைன் பண்ணுறோம் அப்படின்னா அதை இன்ஸ்ட்ரக்ஷனல் அப்ஜெக்டிவ்ஸ்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ப்ராசஸ் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன், அதோட இன்ஸ்ட்ரக்ஷனோட ப்ராசஸை பார்க்காம அவுட்கம்மை மட்டும் பார்த்தோம்னா அதை இன்ஸ்ட்ரக்ஷனல் அப்ஜெக்டிவ்ஸ்னு சொல்லுவோம். பட் இதுக்கு முன்னாடி பார்த்தது ஃபுல்லாக ஜென்ரலாக ஒரு ஜென்ரல் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் டீச்சிங். பட் இப்போ நம்ம பார்க்க போகிறது இன்ஸ்ட்ரக்ஷனல் அப்ஜெக்டிவ்ஸ். ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷனல் அப்ஜெக்டிவ்ஸை ஜென்ரலாக 2 டைப்ஸ் ஆஃப் கிளாசிஃபிகேஷனாக நம்ம பிரிப்போம். ஒன்று என்னென்னா ப்ளூம் கிளாசிஃபிகேஷன், நெக்ஸ்ட்டு காக்னே அண்ட் பிரிக்ஸ் கிளாசிஃபிகேஷன் சொல்லி நம்ம கிளாசிஃபை பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் ப்ளூம் கிளாசிஃபிகேஷன். ஸோ ப்ளூம்ங்கிறவர், அதாவது பெஞ்சமின் ப்ளூம்ங்கிற ஒரு ரிசர்ச்சர் இந்த எஜுகேஷனல் ரிலேட்டட் கிளாசிஃபிகேஷனை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த
கிளாசிஃபிகேஷனில் ஜென்ரலாக ஒரு 3 டொமைனை பயன்படுத்துவோம். ஃபர்ஸ்ட் ஒன் காக்னிட்டிவ் டொமைன், நெக்ஸ்ட் அஃபெக்டிவ் டொமைன், தேர்டு சைக்கோமோட்டர் டொமைன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் காக்னிட்டிவ் டொமைன். காக்னிட்டிவ் டொமைன் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஜென்ரலாகவே இன்டெலெக்சுவல் ரிலேட்டட் விஷயங்களை டெவலப் பண்ணுறதுக்கு இந்த காக்னிட்டிவ் டொமைனை பயன்படுத்துவோம். ஸோ இன்டெலெக்சுவல் ரிலேட்டட்னு சொல்லும்போது அறிவு சார்ந்த விஷயங்களை மேம்படுத்துறதுக்கு, அது டெவலப் பண்ணுறதுக்கு அந்த டைமில் இந்த காக்னிட்டிவ் டொமைனை யூஸ் பண்ணலாம். இதை பொதுவாகவே கோர் லேர்னிங் டொமைன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு பர்டிகுலர் ஃபீல்டில் டெப்த் ஆஃப் நாலேஜை கெயின் பண்ணுறதுக்கு இந்த காக்னிட்டிவ் டொமைன் பயன்படுத்துவோம். இந்த காக்னிட்டிவ் டொமைனில் டோட்டலாக 6 லெவல்ஸ் இருக்குது. ஸோ லோ லெவல்லேருந்து ஹை லெவல் என்னென்னங்கிறத ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். ஃபஸ்ட் லெவல், அதாவது லோ லெவலுங்கிறது நாலேஜ். ஸோ நாலேஜுங்கிற போது இங்கே என்னென்னா நம்மளுக்கு இருக்கக்கூடிய கிடைச்ச இன்ஃபர்மேஷனை ரீகால் பண்ணுறதை தான் நாலேஜ்னு சொல்லுவாங்க. செகண்ட் லெவல் காம்ப்ரிஹென்ஷன். ஸோ இந்த ரீகால் பண்ண இன்ஃபர்மேஷன்லேருந்து மீனிங்ஃபுல் மெட்டீரியலை ஜெனரேட் பண்ணுறதை காம்ப்ரிஹென்ஷன் சொல்லுவோம். ஸோ தேர்ட் லெவல் அப்ளிகேஷன். ஸோ அப்ளிகேஷன் சொல்லும்போது ஜெனரேட் பண்ணுற இந்த மெட்டீரியல் தியரிட்டிக்கலாக இல்லாமல், ஒரு அப்ட்ராக்டாக இல்லாமல், அதை ப்ராக்டிக்கலாக நம்ம எப்படி அப்ளை பண்ண முடியுங்கிறது தான் இந்த தேர்ட் லெவல் அப்ளிகேஷன் லெவல். ஸோ நெக்ஸ்ட்டு ஃபோர்த் லெவல் அனாலிசிஸ். ஸோ அனாலிசிஸ்ன்னு சொல்லும்போது ஜென்ரலாக நம்மளுக்கு கிடைச்ச விஷயம் வந்து ஒரு கம்ப்ளீட்டாக இருக்கும். இந்த விஷயங்களை இன்னும் டீப்பாக தெரிஞ்சுக்கிறதுக்கு இதை நிறைய நம்பர் ஆஃப் பார்ட்ஸை செப்பரேட் பண்ணுவோம். ஸோ இப்படி செப்பரேட் பண்ணி அதை ஒன் பை ஒன்று அனலைஸ் பண்ணுறது தான் அனாலிசிஸ்ன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு சிந்தசைஸ். ஸோ சிந்தசைஸ்னு என்னென்னா இப்படி நம்ம செப்பரேட் பண்ணக்கூடிய இந்த நிறைய நம்பர் ஆஃப் பார்ட்ஸை எல்லாமே கம்பைன் பண்ணுறது தான் சிந்தசைஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ நம்ம எல்லாமே அனலைஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணுறத சிந்தசைஸ் ப்ராசஸ். நெக்ஸ்ட்டு ஃபைனல் லெவல், அதாவது ஹை லெவல் எவாலுவேஷன். ஸோ ஃபைனலாக ஜட்ஜ்மெண்ட், அதாவது ஒரு ஸ்டூடெண்ட்டோட பெர்ஃபார்மன்ஸ் ஃபைனலாக கடைசியாக என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறது தான் இந்த லாஸ்ட் லெவல் எவாலுவேஷன் லெவல். நெக்ஸ்ட்டு அஃபெக்டிவ் டொமைன். ஸோ இந்த அஃபெக்டிவ் டொமைன் அப்படின்னு எடுத்துட்டோம்னாலே ஜென்ரலாக எமோஷ்னல் ரிலேட்டட் விஷயங்களுக்கு இந்த அஃபெக்டிவ் டொமைனை பயன்படுத்துவோம். அதாவது ஒரு இன்டர்னல் வேல்யூஸ், ஒரு இன்டர்னல் ஆட்டிடியூட்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த அஃபெக்டிவ் டொமைன்ங்கிறது டீல்ஸ் வித் ஆட்டிடியூட், மோட்டிவேஷன், வில்லிங் டு பார்ட்டிசிபேட், இந்த மாதிரி ஒரு எமோஷ்னல் ரிலேட்டட் விஷயங்களில் டீல் பண்ணி இருக்கும். அதே மாதிரி இந்த அஃபெக்டிவ் டொமைன்ங்கிறது ஜென்ரலாகவே இட் இன்கார்பரேட்ஸ் வித் வேல்யூஸ் ஆஃப் டிசிப்ளின். ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்மளோட கண்டக்ட்ஸ், அதாவது பிஹேவியர், கண்டக்ட்ஸ், நம்மளோட நன்னடத்தை, ஒழுக்கம், இந்த மாதிரி சார்ந்த விஷயங்களில் நம்ம இந்த அஃபெக்டிவ் டொமைனை பயன்படுத்தலாம். ஸோ இதில் டோட்டலாக 5 லெவல்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு லெவல் என்னென்னா ரிசீவிங். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 5 லெவலை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஒரு மோட்டிவேஷன் கோட் எடுத்துக்கிறோம். ஸோ ஒரு மோட்டிவேஷன் கோட்டை ஒரு ஸ்டூடெண்ட் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த மோட்டிவேஷன் கோட்டை லிசன் பண்ணணும். அதை தான் ரிசீவிங்னு சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த லிசன் பண்ண, இந்த ரிசீவ் பண்ண இந்த மோட்டிவேஷனல் கோட் இது சரியான விஷயமா இல்லையா அப்படிங்கிறத நம்ம அதை ரெஸ்பாண்ட் பண்ணணும். அதை தான் செகண்ட் லெவல் ரெஸ்பாண்டிங். நெக்ஸ்ட்டு இந்த கோட்டை நம்ம லைஃப்பில் எப்படி இன்வால்வ் பண்ணுறது, அதை நம்ம எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறது அந்த விஷயத்தை அப்படிங்கிறத நம்ம தேர்ட் லெவல் வேல்யூவிங்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு ஃபோர்த் லெவல் ஆர்கனைசிங். ஸோ இதிலேருந்து ஒரு ஐடியாவை கேதர் பண்ணணும், அதை தான் ஆர்கனைசிங். ஸோ லாஸ்ட் லெவல் கேரக்டரைசேஷன். ஸோ இதில் கம்ப்ளீட்டாக ஃபைனலாக இந்த விஷயங்களை எல்லாம் நம்ம ஸ்டடி பண்ணி நம்மளோட டோட்டல் பிஹேவியரை ஒரு மாரல் வேல்யூவாக, ஒரு ப்ராப்பர் பிஹேவியரோட நம்ம சேஞ்ச் பண்ண முடியறது தான் ஃபைனல் அவுட்கமாக இருக்கும். இதை தான் கேரக்டரைசேஷன்னு சொல்லுவாங்க. தேர்ட் ஒன் சைக்கோமோட்டர் டொமைன். ஸோ ஜென்ரலாகவே சைக்கோமோட்டர் டொமைன் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு ஃபிசிக்கல் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுறது. அதாவது ஒரு டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் அல்லது ஃபிசிக்கல் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுறதுக்காக இந்த சைக்கோமோட்டர் டொமைனை பயன்படுத்துவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கார் வந்து டிரைவ் பண்ணுறது, நம்ம காரை வந்து எப்படி ஓட்டுறதுன்னு கற்றுக்குறோம் அப்படின்னா இதெல்லாம் வந்து ஒரு ஃபிசிக்கல் ஸ்கில் ரிலேட்டடானதான். ஸோ அந்த மாதிரியான டொமைனுக்கு நம்ம சைக்கோமோட்டர் டொமைனை பயன்படுத்தலாம். ஸோ இதில் ஒரு 5 டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் லெவல் இமிட்டேஷன். ஸோ இமிட்டேஷன் எடுக்கும்போது டெமோ பை டீச்சர். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கார் ஓட்டுறதை பற்றி கற்றுக்குறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே டிரைவிங் டீச்சர் வந்து நம்மளுக்கு ஒரு டெமோ பண்ணி காமிப்பாங்க. அதை தான் ஃபஸ்ட்டு இமிட்டேஷன் சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு மேனிப்புலேஷன். ஸோ இங்கே ஒரு மெஷினரியவோ அல்லது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டையோ நம்ம, அதாவது ஸ்டூடெண்ட் வந்து அதை மேனிப்புலேட் பண்ணி பார்க்குறது, ஹேண்டில் பண்ணி பார்க்குறது. ஸோ இங்கே நம்ம காருன்னு சொன்னனால நம்ம அந்த காரை நம்ம ஓட்டி பார்க்குறத தான் இங்கே மேனிப்புலேஷன் சொல்கிறோம். தேர்ட் ஒன் ப்ரிசிஷன். ஸோ ப்ரிசிஷன் சொல்லும்போது நம்ம ப்ராக்டிஸ் பண்ண தான் நம்ம அந்த கார் ஓட்டுறதோட அக்யூரசியை இன்க்ரீஸ் பண்ண முடியும். அதை தான் தேர்ட் லெவல் ப்ரிசிஷன் லெவல்னு சொல்கிறோம். ஸோ ஃபோர்த் ஒன் ஆர்டிகுலேஷன். ஸோ ஆர்டிகுலேஷன் சொல்லும்போது நம்மளோட ப்ராக்டிஸ் மூலியமாக நம்மளுக்கு என்ன எஃபிஷியன்சி தேவையோ அதை அச்சீவ் பண்ணுறது தான் ஆர்டிகுலேஷன் சொல்லுவோம். ஸோ ஃபைனல் லெவல் நேச்சுரலைசேஷன். ஸோ நேச்சுரலைசேஷன் சொல்லும்போது நம்ம கார் ஓட்ட நம்மளுக்கு தெரியுது, ஆக்சிடென்ட் ஆகாமல் கார் ஓட்ட நம்மளுக்கு தெரியுது, ப்ராப்பராக கார் ஓட்டுறோம் அப்படிங்கிற அந்த லெவலை அச்சீவ் பண்ணுறது தான் நேச்சுரலைசேஷன்.
நெக்ஸ்ட் ஒன் Gagne and Briggs கிளாசிஃபிகேஷன். ஸோ ஜென்ரலாக இந்த Gagne and Briggs கிளாசிஃபிகேஷன் எப்போ பயன்படுத்தோம்னா, ஒரு சிம்பிளான விஷயத்தை கற்றுக்கிட்டு அதிலிருந்து காம்ப்ளெக்ஸான ஒரு விஷயத்தை கற்றுக்கிற மாதிரி மூவ் ஆகிறத நம்ம சிம்பிள் டு காம்ப்ளெக்ஸ் அப்ரோச்னு சொல்லுவோம். இந்த மாதிரி சிம்பிள் டு காம்ப்ளெக்ஸ் அப்ரோச்சு எப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறோமோ அந்த டைமில் Gagne and Briggs கிளாசிஃபிகேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் இந்த Gagne and Briggs கிளாசிஃபிகேஷனில் என்னென்ன டொமைன்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஒன் இன்டெலெக்சுவல் டொமைன். ஸோ இந்த இன்டெலெக்சுவல் டொமைன்ங்கிறது எப்போ பயன்படுத்தும் அப்படின்னா, ஒரு ப்ராப்ளம் சால்விங் அல்லது ஒரு ப்ராப்ளமுக்கு சொல்யூஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, டிஸ்கிரிமினேஷன் மெத்தட்ஸு, கான்செப்ட்ஸ் அண்ட் பிரின்சிபல் ரூல்ஸ், இந்த மாதிரியான விஷயங்களை ஸ்டடி பண்ணுறோம் அப்படின்னா இந்த இன்டெலெக்சுவல் டொமைனை பயன்படுத்துவோம். நெக்ஸ்ட் காக்னிட்டிவ் டொமைன். ஸோ காக்னிட்டிவ் டொமைனை எப்போ பயன்படுத்தும் அப்படின்னா, ஓன் லேர்னிங், ரிமெம்பரிங், ரீகாலிங் அண்ட் திங்கிங் ஸ்கில்ஸ் அண்ட் ஜெனரேட்டிங் நியூ ஸ்கில்ஸ், இந்த மாதிரியான விஷயங்களுக்கு காக்னிட்டிவ் டொமைனை பயன்படுத்துவோம். நெக்ஸ்ட்டு வெர்பல் இன்ஃபர்மேஷன். ஸோ வெர்பல் இன்ஃபர்மேஷன் சொல்லும்போது வேர்ட் ரிலேட்டட், அதாவது புக்ஸ் ஓரியன்டாக நம்ம வந்து ஒரு விஷயத்தை ஸ்டடி பண்ணுறோம் அப்படின்னா அந்த டைமில் இந்த வெர்பல் இன்ஃபர்மேஷன் அல்லது வெர்பல் டொமைனை நம்ம பயன்படுத்துவோம். நெக்ஸ்ட்டு மோட்டார் ஸ்கில்ஸ். ஸோ மோட்டார் ஸ்கில்ஸ்னு சொல்லும்போது ஜென்ரலாகவே இது ஒரு ஃபிசிக்கல் ரிலேட்டட் ஸ்கில், அதாவது நம்மளுக்கு தெரியும் டெக்னிக்கல் ஸ்கில். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சொன்ன மாதிரி ஒரு கார் டிரைவ் பண்ணுற கற்றுக்குறோம் அப்படின்னா அந்த மாதிரியான விஷயங்களுக்கு இந்த மோட்டார் ஸ்கில்ஸ் ரிலேட்டடாக நம்ம பயன்படுத்துவோம். ஸோ இந்த மோட்டார் ஸ்கில்ஸில் எப்போவுமே ஜென்ரலாக பிரெயின், நர்வஸ் சிஸ்டம் அண்ட் மசில்ஸ் இது எல்லாமே ஆக்டிவில் இருக்கணும். நெக்ஸ்ட்டு ஆட்டிடியூட்ஸ். ஸோ ஆட்டிடியூட்ஸ்னு சொல்லும்போது ஜென்ரலாக ஒரு இன்டர்னல் பிஹேவியர் அல்லது ஒரு மாரல் வேல்யூஸ் இந்த மாதிரியான விஷயங்களை ஸ்டடி பண்ணுறோம்னா இந்த ஆட்டிடியூட் டொமைனை நம்ம Gagne and Briggs கிளாசிஃபிகேஷனில் பயன்படுத்துவோம். ஸோ ஜென்ரலாகவே இந்த இன்டெலெக்சுவல், காக்னிட்டிவ் அண்ட் வெர்பல் இன்ஃபர்மேஷன் இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ளூம் கிளாசிஃபிகேஷனை கம்பேர் பண்ணும்போது இட் கம்ஸ் அண்டர் காக்னிட்டிவ் டொமைன். பட் மோட்டார் ஸ்கில்ஸ்னு எடுத்துட்டோம்னா இட் கம்ஸ் அண்டர் psychomotor டொமைன். அதே மாதிரி ஆட்டிடியூட்னு எடுத்தோம்னா இட் கம்ஸ் அண்டர் affective டொமைன். நெக்ஸ்ட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் என்னென்ன இந்த டாப்பிக்கில் இருந்து கேட்டிருக்காங்கிறத ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். ஸோ டிசம்பர் 2006 கேட்ட கொஸ்டின் ஃபர்ஸ்ட் ஒன், த மெயின் அப்ஜெக்டிவ் ஆஃப் டீச்சிங் அட் ஹையர் எஜுகேஷன் லெவல் இஸ். ஸோ நம்மளுக்கு தெரியும் மெயின் அப்ஜெக்டிவ்னு சொல்லும்போது ஆப்ஷன்ஸை பார்க்கும்போதே நம்மளுக்கு தெரிஞ்சிடும். தேர்ட் ஆப்ஷன், டு டெவலப் த கெப்பாசிட்டி டு டேக் டெசிஷன். ஸோ ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு அவங்களோட கெப்பாசிட்டியை டெவலப் பண்ணுறது மூலியமாக ஒரு டெசிஷனை அவங்களா ஓனாக எடுக்க முடியும் அப்படின்னா அதை வந்து நம்ம அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் டீச்சிங்னு சொல்லுவோம். ஸோ தேர்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஸ்டின், த மோஸ்ட் அப்ராப்ரியேட் மீனிங் ஆஃப் லேர்னிங் இஸ். ஸோ மோஸ்ட் அப்ராப்ரியேட் மீனிங் ஆஃப் லேர்னிங்னு சொல்லும்போது இந்த லேர்னிங்னு சொன்னாலே நம்மளுக்கு தெரியும் அப்ஜெக்டிவ் ஆஃப் டீச்சிங் அதில் தான் வரும். ஸோ நம்மளோட அப்ஜெக்டிவ் ஆஃப் டீச்சிங் அப்படிங்கிறது அதுக்குரிய ஆப்ஷன்ஸ் என்னென்னங்கிறது பார்த்தோம்னா மாடிஃபிகேஷன் ஆஃப் பிஹேவியர். ஸோ ஒரு பிஹேவியர், ஸ்டூடெண்ட்டோட பிஹேவியரை ஷேப் பண்ணுறதுக்கு, ஒரு ரெகுலேட் பண்ணுறதுக்கு இந்த டீச்சிங் ப்ராசஸ் சரியாக அமையணும். ஸோ த ஆன்சர் இஸ் மாடிஃபிகேஷன் ஆஃப் பிஹேவியர். நெக்ஸ்ட்டு, which of the following set of statements best represents the nature and objective of teaching and learning? ஸோ இதில் ஆப்ஷன்ஸை ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், டீச்சிங் இஸ் லைக் செல்லிங் அண்ட் லேர்னிங் இஸ் லைக் பையிங். ஸோ டீச்சிங்கிறது ஒரு விற்கிற பொருள் மாதிரியும் லேர்னிங்கிறது வாங்குற பொருள் மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இது ஆன்சர் கிடையாது, இது தப்பு. நெக்ஸ்ட், டீச்சிங் இஸ் அ சோசியல் ஆக்ட் வைல் லேர்னிங் இஸ் அ பர்சனல் ஆக்ட். ஸோ நம்மளுக்கு தெரியும் டீச்சிங்கிறது ஒரு ஜென்ரலான ஒரு விஷயம். ஸோ அப்போ சோசியல் ஆக்டுங்கிறது இது சரி. அதே மாதிரி லேர்னிங்கிறது பர்சனல் ஆக்ட். ஸோ நம்ம கற்றுக்கிறதுங்கிறது வந்து நம்மளோட இண்டிவிஜுவலை பொறுத்து. ஸோ இதுவும் சரி. அப்போ ஆப்ஷன் பிங்கிறது கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு, டீச்சிங் இம்ப்ளைஸ் லேர்னிங் வேரஸ் லேர்னிங் டஸ் நாட் இம்ப்ளை டீச்சிங். ஸோ ஜென்ரலாகவே ஒரு டீச்சிங்கிறது லேர்னிங்கை வெளிப்படுத்தும், இது சரியான விஷயம். அதே மாதிரி லேர்னிங் டஸ் நாட் இம்ப்ளை டீச்சிங், லேர்னிங்கிறது ஒரு டீச்சிங் மூலியமாக வராது, டீச்சிங் மூலியமாக மட்டும் வராது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுவும் சரியானது தான். ஏன் அப்படின்னா ஒரு டீச்சிங் மூலியமாக தான் நம்ம கற்றுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனல் மூலியமாக எடுத்துக்கலாம், அல்லது ஒரு ட்ரைனிங் மூலியமாகவும் நம்மளால் கற்றுக்க முடியும். ஒரு இன்டாக்ட்ரினேஷன் சொல்லுவாங்க, அதாவது போதனை மூலியமாகவும் நம்மளால் கற்றுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரைனிங்னு எடுத்துட்டோம்னா ஒரு இண்டஸ்ட்ரியில் ஒரு மெஷினை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு பர்டிகுலர் நபருக்கு வந்து நம்ம ட்ரைனிங் கொடுத்தா மட்டும் போதும், அவரால் அதை கற்றுக்க முடியும். ஸோ அப்போ இந்த இடத்துல நம்ம டீச்சிங்கிற மெத்தடை நம்ம பயன்படுத்த மாட்டோம். ஸோ த ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட். ஸோ நெக்ஸ்ட்டு ஆப்ஷன் டி, டீச்சிங் இஸ் அ கைண்ட் ஆஃப் டெலிவரி ஆஃப் நாலேஜ் வைல் லேர்னிங் இஸ் லைக் ரிசீவிங் இட். ஸோ டீச்சிங்கிறது ஜஸ்ட்டு டெலிவரி ஆஃப் நாலேஜ்னு சொல்லியிருக்காங்க, அண்ட் லேர்னிங்கிறது ஜஸ்ட் அதை ரிசீவ் மட்டும் பண்ணுற மாதிரின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி கிடையாது. டீச்சிங் அண்ட் லேர்னிங்கிறது ரெண்டும் இன்டகிரேட்டட் திங்ஸ். அப்போ இது சரியான ஆப்ஷன் கிடையாது. நெக்ஸ்ட் ஆப்ஷன், த டீச்சிங் இஸ் an interaction and it is triadic in nature whereas learning is an active engagement in subject domain. ஸோ இங்கே ட்ரையாடிக்னு சொல்லும்போது டீச்சிங் ப்ராசஸில் இது ஒரு டெக்னிக்கல் டேர்ம். ஸோ டெக்னிக்கல் டேர்ம் இது என்ன அப்படின்னா ஜென்ரலாகவே ஒரு டீச்சிங் ப்ராசஸில் டீச்சிங்
லேர்னிங் அண்ட் அசஸ்மெண்ட் இது 3 நடந்துச்சுன்னா அதை ட்ரையாடிக் இன் நேச்சர்னு சொல்லுவோம். ஸோ அப்போ இந்த டீச்சிங் இஸ் அன் இன்ட்ராக்ஷன் அண்ட் இட் இஸ் ட்ரையாடிக் இன் நேச்சர்னு சொல்லும்போது இது சரியான ஆன்சர். அதே மாதிரி லேர்னிங் இஸ் அன் ஆக்டிவ் என்கேஜ்மெண்ட் இன் சப்ஜெக்ட் டொமைன். ஸோ சப்ஜெக்ட் டொமைனில் ஒரு ஸ்டூடெண்ட் ஆக்டிவ் என்கேஜ்மெண்ட்டாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் இ இஸ் ஆல்சோ ரைட். ஸோ த கரெக்ட் ஆன்சர்னு எடுத்துட்டோம்னா BCE. நெக்ஸ்ட் கொஸ்டின், which of the following set of statements best describes the nature and objectives of teaching? ஸோ இங்கே ஆப்ஷன் 1 by 1 பார்ப்போம். டீச்சிங் அண்ட் லேர்னிங் ஆர் இன்டெக்ரலி ரிலேட்டட். ஸோ இது நம்மளுக்கு தெரியும், டீச்சிங் அண்ட் லேர்னிங்கிறது இன்டெக்ரலி ரிலேட்டட் தான். ஸோ ஆப்ஷன் ஏங்கிறது சரியான ஆன்சர். there is no difference between teaching and training சொல்லியிருக்காங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டீச்சிங்கும் ட்ரைனிங்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ட்ரைனிங்கிறது ஒரு ஸ்பெசிஃபிக் மெத்தட் ஆஃப் லேர்னிங், ஆனால் டீச்சிங்கிறது ஒரு வைடு ஏரியா. ஸோ இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அப்போ ஆன்சர் பிங்கிறது கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன், கன்சர்ன் ஆஃப் ஆல் டீச்சிங் இஸ் டு என்ஷூர் சம் கைண்ட் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இன் ஸ்டூடெண்ட்ஸ்னோ நம்மளுக்கு தெரியும், அப்ஜெக்டிவ்லேயே இது வந்திருக்கு. ட்ரான்ஸ்ஃபர்மேஷன், ஒரு ஸ்டூடெண்ட்டோட ஒரு நல்ல விதமான மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு இந்த டீச்சிங்கோட அப்ஜெக்டிவ் இருக்கணும். ஸோ ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட். நெக்ஸ்ட்டு, ஆல் குட் டீச்சிங் இஸ் ஃபார்மல் இன் நேச்சர். ஸோ அப்படி சொல்ல முடியாது, இன்ஃபார்மலாகவும் நம்மளால் ஒரு நல்ல டீச்சிங்கை கொடுக்க முடியும். ஸோ ஆப்ஷன் டிங்கிறது தப்பு. நெக்ஸ்ட்டு ஆப்ஷன் இ, எ டீச்சர் இஸ் அ சீனியர் பர்சன். ஸோ இந்த மாதிரி ஒரு சீனியர் பர்சன், நான் தான் சீனியர் பர்சனுங்கிறது கண்டிப்பாக டீச்சர் வந்து அப்படி நினைக்கக்கூடாது. ஸோ ஆப்ஷன் இங்கிறது தப்பு. நெக்ஸ்ட்டு ஆப்ஷன் எஃப், டீச்சிங் இஸ் அ சோஷியல் ஆக்ட் வேரஸ் லேர்னிங் இஸ் அ பர்சனல் ஆக்ட். இதுவும் நம்மளுக்கு தெரியும், டீச்சிங்கிறது ஜென்ரலான ஒரு விஷயம், லேர்னிங்கிறது ஒரு பர்சனல் இண்டிவிஜுவல் ரிலேட்டடான விஷயம். ஸோ ஆப்ஷன் எஃப் இஸ் கரெக்ட். ஸோ இந்த ஃபைனல் ஆன்சர்னு எடுத்துட்டோம்னா ஏ, சி அண்ட் எஃப் இது 3 சரியான ஆன்சர். தேங்க்யூ.